Good morning and a warm welcome to everyone. Happy Women's Day and Arabic Kuturoda ஏழாவது 7th anniversary-யும் இன்னைக்கு சேர்த்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு we will have a prayer song. प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே. சாமி குட்டூர் லேடிஸ் வந்து ஒரு குட்டி கோலாட்டம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நினைவு நல்லது நினைவு நல்லது நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கனவுமைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவுமைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். I request Padmini aunty to give few words. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி பேசுகிறதே. ஏதாவது இது வந்தால் சொல்லுங்கள் எனக்கு. இன்றைக்கி ஆர்பி குட்டூரில் வந்து நம்ம எல்லாரும் அனைத்து மகளிரும் சேர்ந்து இன்றைக்கி கொண்டாடுறது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. இவங்களுடைய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 30 வருட கால பயணம் இவங்களுடையது. இவங்க எம்ப்ராய்டிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்காங்க. இதில் வந்து இவங்க எம்ப்ராய்டிங் மட்டும் இல்லாமல் மதுபானி பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு, ஃபேஷன் டிசைனர்ஸ், இது பல துறையில் வந்து அவங்க ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஒன் டே ஒர்க் ஷாப் சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. திடீர்னு எனக்கு வந்து என்னுடைய நம்ம மேடம் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பார்த்து வந்தோடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது, எவ்வளோ நாள் வந்து இந்த உலகத்தில் நங்கநல்லூர் தான் நான் பிறந்து வளர்ந்த இடம் தான். ஆனால் என்னோட இது ஒரு வாட்டியும் நான் தேடுவேன். நான் எங்கே இதை கற்றுக்கலாமா அதை கற்றுக்கலாமா, எங்கேயுமே கிடைக்காது. எங்கள் அப்பா வந்து அவர் சொல்லுவார், அம்மா நீ ஒரே பொண்ணுமா, நீ வந்து இங்கே போகாதம்மா அங்கே போகாதம்மா அப்படி பயப்படுத்திட்டே இருப்பாங்க. என்னடா அது நம்ம ஆசைலாம். இப்போ என்னோட வயசு இப்போ கிட்டத்தட்ட 58, எனக்கு 57 58. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு அவங்ககிட்ட இருந்து. இந்த ஒன் டே ட்ரிப்பில் நான் போகும்போது நான் எங்கள் ஹஸ்பண்டோட கேட்கல, நாங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். நான் சேர்ந்துட்டேன். என்ன சேர்ந்துட்டேன்? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கற்றுக்கினது நல்ல எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு எனக்கு. இதில் இங்கே வந்து நம்மளுடைய வகுப்பை சொல்லி கொடுக்கறது இல்லாமல் தனியாக வகுப்பு முடிஞ்ச உடனே அதுக்கு தனியாக ஒரு இது கொடுக்குறாங்க, அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி வந்து நான் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது எனக்கு அதோட நுணுக்கங்கள். சும்மா நம்ம கற்றுட்டு ப்ராக்டிஸ் கிளாஸில் கற்றுட்டு போனதில் வேறு. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் அந்த பயிற்சியும் போது ஒரு இது பண்ணும்போது ஒன்று சுமாராக வந்துச்சு, அடுத்து கொஞ்சம் அப்படி இப்படியே பார்த்தா இன்றைக்கி எனக்கே மனசில் ஒரு தைரியம் வந்தது. ஒரு முயற்சி பண்ணும்போது தான் நம்ம இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இது இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய இடத்துக்கு இவங்க பரப்பணும்னு ஆசைப்பட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சது கட்ச்வொர்க் 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 கட்ச்வொர்க். அது இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும், எங்கே திரும்பினாலும் அதாம்மா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்ததுலேருந்து இளையவர்கள் மூத்தவர்கள் நம்ம பாகுபாடே கிடையாது. எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்க 75 வயசு கிட்ட இருக்கவங்க. இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் எங்களுக்கு. வரும்போதே அப்போ தெம்பாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆஹா என்னடா அது அப்படின்னு இருக்கவங்க. அந்த மாதிரி வந்து தப்புனால கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஒரு குடும்பமாக வந்து இங்கே நல்லது கெட்டது எது செய்யணும் எது செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்து ஹாப்பியாக கற்றுக்கூடிய ஒரு குழுவாக இங்கே இருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி பலரும் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் இதை போட்டுட்டு போனாலே போதும், இங்கே என்னது இது புதுசாக இருக்குது, நீ பண்ணியான்னுவாங்க. ரீசெண்டாக ஒரு மேரேஜ் போயிருந்தேன். நான் போகும்போது நான் ஜஸ்ட் அந்த ப்ளவுஸு அங்கே சத்யான்னு வந்திருக்கேன், அவங்க தான் தச்சுட்டு இருந்தாங்க. நான் 2 நிமிஷம் தான் அதை பார்த்தேன். நான் மேரேஜ் போனோடனே எனக்கு கண்ணு முதல்ல அவங்கள தான் பார்த்துச்சு. என்னடா அது, இது நம்ம பார்த்துருக்கவே, நம்மளுதாச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு கை காலெலாம் பறக்குது. இவ்வளோ என்னென்ன இல்லைங்க, எனக்கு அவர்கிட்ட போய் நான் பேசணுங்க. ஆனால் எப்படி போய் பேசுறது, யாருன்னே தெரியாது எனக்கு. சாப்பிட போயிட்டு மேலே வந்த உடனே கண்ணு தேடுது அவங்கள எங்கேட்டு. ஐயோ இல்லைங்க, இது ஏன் அப்பயே போய் பேச முடியாது, எதுக்கு இவ்வளோ நேரமாக அவனுக்கு தேவையா அப்படின்னா. அப்புறம் சரி நான் உட்காரலாம் கொஞ்ச நேரம், எப்படியாவது வருவாங்க மேலே அப்போ பார்க்கலாங்க அப்படின்னு. சரி உட்காந்துட்டேன். இன்னும் அப்படியும் வரல அவங்க. சரி கீழே போய் பார்க்கலாங்க, அங்கே சாப்பிட்ற இடத்துல போய் பார்க்கலாம், அங்கே நிறைய கும்பல் இருக்குது, பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படி திரும்புற எதிர்க்க வந்தாங்க. அவ்வளோதான். உடனே அவரோட பார்க்கல, நேரம் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு உங்ககிட்ட நம்ம பேசலாமான்னு.
இது நீங்கள் வந்து நங்கநல்லூரில், ஆமாம் ஆமாம், உங்கள் பேர் எங்கள் ரமாமணி தான் தெரியும், உங்கள் பேர் வந்து ராதான்னு தெரியும். அவங்க சரி யாரோ ஒருத்தர் உங்கள் குழுவில் ஒருத்தர் அவங்க மூலியம் பண்ணிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்த்த கூட நல்லா இருந்தது. ஆனால் நேராக பார்க்கும்போது அதோடைய அழகை வந்து சொல்ல முடியலங்க. அன்றைக்கெல்லாம் ஒரே ஹாப்பி, எப்படா இவங்ககிட்ட பேசுவோம், எப்படா பேசுவோம். கடற்கடன்னு ஒரு மெசேஜ், காரில் ஏறி உட்காந்தாலும் ஒரே மெசேஜ், உடனே ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கமிச்சு இங்கே பாரு. அவ்வளோ ஒரு ஹாப்பி. அது ஏன்னா நம்மளுடைய திறமை அங்கே வெளியில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி உலகெங்கும் பரவணும்னு எனக்கும் ஆசை. எல்லாரும் வந்து இந்த மாதிரி டைமை வந்து ஐடியலாக இல்லாமல் இங்கே வந்து கற்றுக்கணுன்ற என்னோட விருப்பம் எனக்கு. நான் எழுதி நினச்சது வேற, பேசினது வேற. ஆமாம், ஏன்னா வந்து நான் இல்லை இதுவரை நான் பேசுனதே கிடையாது. நான் ஃப்ராங்காக சொல்ல எப்பவுமே இதை ரசிப்பேன். நான் எல்லாருடைய பேசுறதை ரசிப்பேன், எல்லாத்தையும் ரசிப்பேன். வீட்டில் கூட சரி, நான் அமைதியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு யார்ட்டும் பேச மாட்டேன் அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும். எனக்கு இந்த கலை இன்னும் மேம்பட்டு நிறைய இடத்துல பரவணும்னு எனக்கு ஆசை. எனக்கு மேடமோட ஆசை சீக்கிரம் நிறைவேறணும். தேங்க்யூ. Song by Bhuvaneshwari ma'am from Chromepet. ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக, பெண்தானே வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்தானே வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலரோட வாக்கு. உடலுக்கு வலிமை சேர்க்க திருமதி மல்லிகா பத்ரிநாத் அம்மையார் அவர்களுக்கும், உள்ளத்திற்கு ஊக்கமளிக்க அரபியின் நாயகி திருமதி லக்ஷ்மி சுந்தரம் அவர்களுக்கும், அவர்கள் முன்னிலையில் ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி. மனதில் தோன்றியதே ஒரு வசன கவிதையாக. பெண்ணே நீ எழுக, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா. உற்றாரையும் மற்றாரையும் அன்பால் அரவணைத்து பண்பால் பேணும் தன்மையால் பெண் எனும் பெருமை பெற்றாய். கடமையெனும் உணர்வுதனில் உன் கனவுகளை மறந்தாயோ. கனவு பூக்கள் மலர காத்திருக்கின்றன, பெண்ணே நீ எழுக. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அன்னை கலைமகளே எழுக. ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல் நடுவே ஆனந்தமாய் மாலவனோடு அருள் புரியும் அலைமகளே எழுக. மலை போல் மன உறுதி, மாறாத நம்பிக்கை, வாழ்வை சிறப்புடன் எதிர்கொள்ள மலைமகளே எழுக. பெண்ணே நீ எழுக, பெருமை சேர்க்க. கண்ணும் கருத்துமாய், அன்பும் பரிவுமாய், பெண்களின் நலனையே கருத்தினில் வைத்து நாளும் நமக்கு தோள் கொடுக்கும் ஆரபியின் நாயகியும் அவர்தம் அணியின் பணியும் என்றும் சிறக்க இறைவனை வேண்டுகின்றேன். ஆரபியனும் கடலில் நானும் ஓர் துகள் என பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.